ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கைஸ். வெல்கம் பேக் டு டக்கர் பிசினஸ் ஐடியாஸ் இன் தமிழ். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான பசுமை விவசாயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் டிராகன் ஃப்ரூட் ஃபார்மிங். டிராகன் ஃப்ரூட் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட். இது இதோட தோற்றம் டிராகனுடைய மண்டை மாதிரி இருக்கிறதுனால இது பேர் டிராகன் ஃப்ரூட்னு வச்சுட்டாங்க. இது ரொம்ப டேஸ்டான ஒரு பழம். இந்த பழத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்ணலாம், இல்லை எப்படி விவசாயம் பண்ணலாம், எப்படி இந்த விவசாயம் பண்ணி லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டிராகன் ஃப்ரூட் அதிகமாக விவசாயம் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் ஆகிய இடங்கள்ல அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. அதே இது தொன்று இப்போ நம்ம ஊர்லேயும் இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தேங்காய், பப்பாளி போன்ற அதிக நீர் தேவை கொண்ட பயிர்கள் போன்று இது கிடையாது. ரொம்ப வறண்ட பூமியிலையும் அழகா வளரக்கூடிய ஒரு அற்புதமான பயிர் தான் இது. அதோட தென்னை, பப்பாளி போன்ற பயிர்களுக்கெல்லாம் வளர்க்கும் போது அதிகமான லேபர் காஸ்ட் ஆகும். அதோட அதிகமான தனி தேவையும் ஏற்படும். ஆனால் இந்த வகையான பயிர்களுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், அப்புறம் நீரும் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது ஒரு கற்றாழை வகையை சார்ந்த ஒரு கள்ளி செடி. அதனால வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் தண்ணீர் பச்சினாலே போதும். இதுக்கு நம்ம அரிசி போன்ற பயிர்கள் மாதிரி இது அதிகமான தண்ணீர் தேவையே கிடையாது. இதில் 2 வகையான பாசனம் இருக்குது. ஒன்று ட்ரிப் இரிகேஷன், இன்னொன்று நீங்களாவே மேனுவல் இரிகேஷன். சொட்டு நீர் பாசனம் நீங்கள் ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது செயல்படுத்தலாம். இதுவே நீங்கள் ஒரு 5 சென்ட்ல பயிரிட்டா நீங்கள் கையால் தெளிச்சாலே போதும். இந்த வகையான செடிகள்லாம் நார்மலா நிலத்துல படர்ந்து வளரக்கூடிய செடிகள் கிடையாது. இதோட பழங்களோட எடை மட்டுமே 650 கிராம் 250 கிராம் வரைக்கும் எடை இருக்கக்கூடும். ஸோ அதனால இதோட எடையை தாங்குற மாதிரி நீங்க அதுக்கு சப்போர்ட் அமைக்கணும். அதாவது ஒரு தூண் கட்டி அந்த தூண்ல தான் படர்ந்து வளரும். இந்த பழங்கள் அதாவது இந்த செடி தூண்ல தான் படர்ந்து வளரக்கூடியது. அப்பதான் அதிகமான ஈல்டும் பார்க்க முடியும். நம்ம நார்மலா நிலத்தை தூர்வாரி 2 டைம்ஸ் விழுது அதுக்கு 2 அடி உயரத்துக்கு நம்ம ஒரு மேடு அமைக்கணும். ஒரு மேடு அமைச்சு அந்த மேட்ல தான் நம்ம குழி தோண்டி இந்த தூண்களை நம்ம அமைக்கணும். இது ஒரு கள்ளி செடினால எப்பவுமே தண்ணி தேங்காம பார்த்துக்கணும். அதுக்கு அந்த மாதிரி அனுபவம் அமைக்க சொல்றேன். இந்த வகையான கள்ளி செடிக்கு தண்ணி தேங்கினா ரொம்ப ஆபத்து. தேங்கினா அழுகி போயிடும். அதனால தேங்காத அளவுக்கு வடிகால் நில அமைப்பை கொண்ட இடமா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தரைமட்டத்திலிருந்து நம்ம 2 அடி ஒசரத்துக்கு இதை நம்ம உயர்த்திடலாம். 2 அடிக்கு நம்ம 2 அடி அளவுக்கு மண் அடிச்சு நம்ம 2 அடி நிலத்தை ஒசத்தி அது மேலேயும் நம்ம விவசாயத்தை பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் வெறும் வீட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு உள்ள ஒரு தோட்ட நிலத்துல, அதாவது ஒரு 5 சென்ட் இடத்துல இருந்தாலே எப்படி நீங்கள் வெறும் 5 சென்ட் இடத்துல எப்படி இந்த விவசாயத்தை அற்புதமாக பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஒரு தூண் நீங்கள் செய்யணும். ஒரு தூணும் ஒரு சாலியும் ரெடி பண்ணணும். தூணும் சாலியும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டாம். அந்த தூணுடைய அகலம் ஒரு 5 இன்ச்சு அகலமும் ஒரு 3 இன்ச் நீளமும் கொண்டதாக இருக்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் இருக்கணும். ஏன்னா 2 அடி நம்ம மண்ணுக்குள்ளே போயிடும். மேலே தரைப்பரப்புல இருந்து 5 அடி தான் மேலே இருக்கும். அந்த 5 அடிக்கு மேலே ஒரு 3 அடிக்கு ஸ்லாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாட்ல தான் நம்ம வீல் அமைப்பு கொண்டு அந்த சாலியை வைக்க போகிறோம். இது மேலே லாக் ஆகிடும். ஸோ அதனால் அது விழவே செய்யாது. இவ்வளோ காத்தடிச்சாலும் இவ்வளோ ஆடினாலும் விழாது. ஏன்னா 2 அடிக்கு நம்ம பூமி கீழே இறக்கிறதும். அந்த சாலியும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கனம் உள்ள ஒரு வீல் மாதிரி அமைப்பை கொண்டதாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே அழகாக உங்களுக்கு புரியும். இதை நம்ம கொத்தனாரே செஞ்சிருவாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னாலே அழகா செஞ்சு கொடுத்துருவாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு தூண் செய்யணும். தூணுக்கு மேல ஒரு சாலி செய்யணும். அந்த சாலி ஒரு வட்ட வீல் அமைப்புல இருக்கணும். அதை செய்யணும். அப்படி இல்லை அதுக்கு அதிகமா செலவாகுது அப்படின்னா நம்ம அந்த ஒரு பிவிசி குச்சி வச்சு ஒரு பழைய டயரை கூட நம்ம அதில் வச்சு இதை நம்ம விவசாயம் பண்ணலாம். இதுக்கு சாலி மற்றும் தூண் அமைக்கிறதுக்கு நமக்கு 9,000 ரூபாய் கிட்ட வந்துடும். 2மே சேர்த்து காங்கிரீட்ல. இதுவே நம்ம தூண் மட்டும் காங்கிரீட்ல செஞ்சு நம்ம மேலே டயர் வைக்கிறதா இருந்தால் தூணுக்கு ஒரு 400 ரூபாயும், ஒரு பழைய டயர் என்ன ஒரு 60-70 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம அதையே வச்சு கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 500 ரூபாய் நம்ம டயர் வச்சு கூட பண்ணலாம். டயர் உங்களுக்கு லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்காது. இதே நீங்கள் ஒரு சாலியும் 2மே காங்கிரீட்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை நமக்கு மெயின்டெனன்ஸே வராது. எந்த விதமான பிரச்சனையும் வராது. அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 சென்ட் இடத்துல எப்படி அமைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 சென்ட் இடத்துல நீங்கள் அருமையாக 25 தூண் வரைக்கும் நட முடியும். அதோட நீங்கள் 5 சென்ட்ல பண்ணாலும் ஒவ்வொரு தூணுக்கு இடையில ஒரு 8 அடியாவது கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு குட்டி டிராக்டர் வச்சு உழுதோ அல்லது நீங்களே நடக்கிறதுக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு இந்த இடம் சிறப்பாக இருக்கும். 5 சென்ட்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ஸ்கொயர் மீட்டர் வருது. அதாவது 2170 சதுரடி வருது. ஒரு தூண் அமைச்சு அந்த தூண் மேலே அந்த சாலிங்கிற அந்த வட்டத்தை வச்சு அதில் தான் நம்ம வளர்க்க போகிறோம். இது எப்படி வளரணும்னா, செடி 4 சைட்ல இருந்து வளரும். நம்ம அந்த தூணுடைய 4 முக்குலையும் ஒவ்வொரு அதோட தண்டுன்னு சொல்லுவாங்க, முக்கோண வடிவில் இருக்கும். இது ஒரு கள்ளி செடி அப்படிங்கிறதுனால இது சப்பாத்தி கிளி மாதிரி தான் இருக்கும். இதை அந்த தண்டை மட்டும் நீங்க 10 சென்டிமீட்டர் லேசா குழியை தோண்டி அதில் வச்சாலே போதும். ரொம்ப ஆழமா புதைச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த தூணை 2 அடி ஆழத்துல நடணும். ஏன்னா உறுதித்தன்மைக்காக. அப்படி நீங்க வச்சு சுத்தி ஒரு சணல் வச்சு கெட்டினாலே போதும். கெட்டிட்டு நீங்க கரெக்டா 1 வருஷம் வரைக்கும் அதை தொடாமலே விட்டுறலாம்.
ஒரு ஸ்டெம்போட காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30-40 ரூபா வரைக்குமே நர்சரிஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க இதோட நர்சரியும் விற்பாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்டில் அவங்க கொடுத்துருவாங்க. கோயம்புத்தூர் அப்புறம் நிறைய சைடில் வந்து இருக்குது. நான் அதுக்கான அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே போய் நீங்கள் வந்து ஸ்டெம்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்து அரிசி மாதிரி நம்ம வந்து வேகமாக பயிரிட்டு வேகமாக 3-4 மாதத்துலலாம் நம்ம வந்து அறுவடை செய்ய முடியாது. இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுக்கும். நீங்கள் வந்து சீடு வாங்கி ஒரு பழத்தோட விதையை காய போட்டு அதுலேருந்து நீங்கள் நர்சரியை உருவாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சா உங்களுக்கு 5 வருஷம் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நர்சரியில் போய் நீங்கள் வந்து ஸ்டெம்ஸை வாங்கி நீங்கள் நட்டினா இது ஒரு 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் தர ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இருந்து நம்ம வந்து மகசூல் எப்போ பார்ப்போம்னா ஒரு 18 மாதம் தான் பார்க்க முடியும். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ விவசாயத்தை அது வந்து 12 மாதம் நம்மளுக்கு வந்து அறுவடையே பண்ண முடியும். நாம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 சென்ட் இடத்துல எப்படி நம்ம விவசாயம் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். 5 சென்ட்ல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 தூண் வரைக்கும் நடலாம். ஒரு தூணுக்கு 4 செடி, அப்படின்னா 100 செடி வரைக்கும் நீங்கள் வந்து வெறும் 5 சென்ட் இடத்துலயே உங்களுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருந்தாலே போதும். அந்த கிரவுண்டே தூர்வாக்கி நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த செடி வந்து வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு உட்பட்டு இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து 40க்கு மிகாமல் இருக்கணும். 40 தாண்டிச்சுனாலும் வந்து ரொம்ப வாடி போயிடும். ஸோ 28லேருந்து 36 டிகிரி வரைக்கும் ஒரு நல்ல டெம்பரேச்சர் இது வளர்றதுக்கு. அதனால் நிறைய பேர் மலடி வாரத்தில் வளர்ப்பாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. சாதாரண நம்ம ஊர் டெம்பரேச்சரில் அழகாக வளரக்கூடிய ஒரு பயிர் தான் அது. நீங்கள் வந்து எந்த காலத்துலேயும் ஆரம்பிக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த பயிரை ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நீங்க எந்த காலத்தினாலும் ஆரம்பிக்கலாம். இந்த ரேஷியோலையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 5 சென்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 25 தூண்லயும் 4 செடி வச்சேன்னா நான் வந்து 100 தண்டுகளை வந்து நட முடியும். இதுக்கு வந்து உரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாதாரண மாட்டு சாண காம்போஸ்ட் உரமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க உரத்தை வந்து போட்டாலே போதும். ஒரு செடிக்கு வந்து 1 கிலோன்னு தூணா கூட போதும். உங்களுக்கு வந்து 25 கிலோவே 750 ரூபா, அந்த பேக் 750 ரூபா 800 ரூபாய்க்கு கிடைக்குது மாட்டு சாணம் வந்து. அதுவும் அதிகமான செலவா இருக்காது. தண்ணி தேவைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து கள்ளி செடி அப்படிங்கிறதுனால தண்ணி தேவை ரொம்ப 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 கம்மி. அதுதான் இந்த விவசாயத்தோட ஒரு சிறப்பு அம்சமே. தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறை தொளிச்சாலே போதும். திங்கக்கிழமை ஒரு வாட்டி தொளிச்சா நீங்க வந்து வியாழக்கிழமை ஒரு வாட்டி தொளிக்கலாம். நான் வந்து 5 சென்ட்ல வீட்டுக்குள்ள மட்டும் பண்ண போறேன்னா நீங்களே வாரத்துக்கு 2 வாட்டி தண்ணி பாய்ச்சலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து சொட்டு நீர் பாசனம் வைக்க போறேன்னா சொட்டு நீர் பாசனம் வைக்கலாம். நீங்க 5 சென்ட்டுக்கு மேல நீங்க பண்றதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அதோட நீங்க இப்ப விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அதாவது அறுவடை காலங்கிறது பாத்தீங்கன்னா இதுல வந்து அதாவது பூ பூத்து பூ கனியாவது காலம் வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வருஷத்துல ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி அக்டோபர்ல முடிஞ்சிடும். இந்த டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கனி காய்க்கக்கூடிய சீசன் வந்து சம்மர் டைம்ல அதிகமாக சீசனா இருக்கும் இந்த வகையான செடிகளுக்கு வந்து. அதோட இந்த செடி வந்து வளரும் போது தண்டுகளை வந்து நீங்க கவனமா பார்க்கணும். ஒவ்வொரு செடிகள்லையுமே தண்டுகளை வந்து நீங்க கவனமா பார்க்கணும். அதாவது அதிகமான தண்டுகள் வர விடக்கூடாது. யூஸ்லெஸ்ஸான தண்டுகள் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணும்போது தான் அது வந்து குறிப்பிட்ட ஒரு பழங்கள் மட்டும் காய்க்கிறதுக்கான முழு சத்துக்களும் அதில் போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்டுகளில் வந்து நிறைய மொட்டுகள் வரவங்களையும் பார்த்துக்கணும். ஒரு தண்டுகளில் 5-6 மொட்டுகள் வந்து 5-6 பழமும் அது அழகாக வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதில் வந்து எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ அதனால ஒரு தண்டுகளுக்கு ஒரு பழம் அப்படிங்கிற வகையில் நீங்கள் வந்து மற்ற மொட்டுகளெல்லாம் உடச்சி விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பழம் மட்டும் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்கும். ஒவ்வொரு பழத்தோடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னாலும் 750 கிராம் வரைக்கும் இருக்கும். 650 to 750 கிராமு. இப்போது மார்க்கெட்டில் வந்து 150-170 ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. இந்த பழங்கள் வந்து கொள்முதல் விலையே 140, 150, 160 இந்த ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்து மாறும். இதுக்கு மேலே இதுக்கு அதிகப்படியான சப்ளை வரும்போது தான் அதுக்கு வந்து ரேட்டு குறையும். ஆனால் அதிகமான சப்ளை இப்போ வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அதிகமான பேர் விவசாயம் பண்ணுறதும் கிடையாது. இந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக 2 வகைகள் தான் உண்டு. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று ரெட் கலர், இன்னொன்று எல்லோ கலர். அது வந்து யாரும் அதிகமாக இங்கே வந்து பயிரிடுறது இல்லை. ஒயிட் அண்ட் ரெட் தான் ஃபேமஸ். ஒயிட் வந்து அதிக டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவையும் கலந்து இருக்கும். ஸோ ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மட்டும் தான் வித்தியாசம். ஜூஸ் செய்யறதுக்கு அதிக பயன்படுது இந்த பழங்கள் வந்து. இந்த பழத்தோட பேர் வந்து கமலம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல வந்து சொல்லுவாங்க. கற்றாழை, சப்பாத்தி கல்லி அதோட ஜாதியை சேர்ந்தது அந்த பழம். இதோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா குடலை சுத்தம் பண்ணும். அப்புறம் கலர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டயபெட்டிஸ் ரொம்ப நல்லது. கால்சியம்லாம் அது சத்துலாம் அதிகமாக இருக்குது இந்த பழத்தில். அதனாலேயே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பழத்தை வந்து. நீங்கள் 1 ஏக்கருக்குன்னு பயிரிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 தூண் வரைக்கும் கூட நடலாம். 500 தூண்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2000 தண்டுகள் கூட அதில் வந்து நீங்கள் போட முடியும். அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த பயிருக்கு வந்து நைட்டு பூ பூக்கக்கூடிய ஒரு வகையான செடி வந்து இது வந்து. ஸோ அதனால நைட்டு பூ பூக்குதுன்னா நீங்கள் வந்து நைட் லைட்டு போடணுங்கிற அவசியம் வருது. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேவை இருந்தால் போட்டுக்கலாம். அதிகமான நம்மளுக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லைட்டு போடுறது நல்லது. ஒரு 12 வாட்ஸ் பல்ப் ஒரு 4-5 செடிக்கு ஒரு லைட்டுங்கிற வகையில் நம்ம போட்டால் கூட நல்லது. அதோட இந்த பூ பார்த்தீங்கன்னா அந்த பூவில் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. இந்த பூவில் வந்து பூ பூக்கும் பொழுது, அதாவது சப்பாத்தி கிள்ளியிலேருந்து மொட்டு மலர்ந்து பூவாகிற நிலைமையில வந்து இந்த பூ வந்து பூக்குள்ள வந்து பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை வந்து இதில் வந்து செல்ஃபாகவே நடக்கும்.
அதனால ஒரு ஆச்சரியம். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பாலினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து இயற்கையாக தேனீக்களே பண்ணி முடிச்சிடும். அதனால நம்ம அவசியம் இல்லை. தேனீக்கள் அந்த பூ வந்து தேனீக்களை கவர்ந்து தேனீக்கள் ஒன்று மாறும் பொழுது அதோட மகரந்தத்தை எடுத்து அதோட மகரந்த சேர்க்கையை வந்து அந்த பூச்சிகளே நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். அதோடு இல்லாமல் இது வந்து இரவில் மலரும், விடிய காலையில் வந்து திரும்பவும் அந்த மொட்டு வந்து சுருங்கிடும். ஸோ இப்படி சுருங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக 7 மணிக்கு 7, 6:30 சூரியன் உதயம் வரும்போது இந்த மலர் வந்து மலர் வந்து சுருங்கிடும். அப்போது அந்த சுருங்கி அப்புறம் வந்து அந்த பூ வந்து வத்தி வாடி போயிடும். அதுக்கப்புறம் அதோட பின் சைடு, அதாவது மொட்டு உருவான அந்த ஏரியா, அதாவது ஸ்டெம்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து பழம் வந்து உருவாக ஆரம்பிக்கும். கரெக்டாக பூ மலர்ந்து பூ வாடினதுலேருந்து கரெக்டாக ஒரு 30 நாள் நம்ம வந்து காய் காய்ச்சி மறுபடியும் பண்ணிடலாம். அதாவது ஒரு தண்டுல இருந்து மொட்டு வந்துடுச்சு அப்படின்னா மொட்டு வந்து மலரா பூக்கிறதுக்கு வந்து 15 நாள் ஆகும். திரும்ப அந்த மலர் வந்து வத்ததுல இருந்து 30 நாள் ஆகும் பழம் காய்க்கிறதுக்கு. பழம் அறுவடையே பண்ணிக்கலாம், அது 30 நாள். இதுதான் நம்மளுடைய கணக்கு. ஒரு பழத்தை வந்து எப்போ அறுவடை தயாராகணும்னு பார்த்தா நல்ல சிவப்பு கலரில் மாறி அதோட இதழ்கள் வந்து கேப் விட ஆரம்பிச்சிடும். அது கேப் விட தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த செடிக்கு வந்து வேர் வந்து அதிகமாக கீழே போகாது. ஸோ இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மண்ணில இருந்து போகிற சத்தை வந்து களை வந்து தின்றும். களை செடிகள் வந்து அதை வந்து தடுத்துரும். அதனால களையை வந்து நம்ம பிடுங்கிறது ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தூர்வாரிட்டே இருக்கணும். 1.5 மாதத்துல 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து காம்போஸ்ட் உரங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு கிலோங்கிற மேனிக்கு நீங்கள் இதை போடணும். அதோட ட்ரிப் இரிகேஷனில் வந்து நம்ம வந்து வாட்டர் டியூப்ஸை வந்து நம்ம வந்து நிலத்துலையும் புதைக்கலாம். புதைச்சதில் நடந்து டேமேஜ் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு அடி வசதியும் அதை நம்ம வந்து போடலாம். இதுக்கு வந்து வாட்டர் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது. சாதாரண நீங்கள் 5 சென்ட்டுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நம்மளுடைய 500 லிட்டர் சின்டெக்ஸ் டேங்கோட தண்ணியே போதுமானதாக இருக்கும். வாரத்துக்கு 2 வாட்டி மோட்டர் போட்டு நம்ம வந்து தண்ணியை நம்மளே பாய்ச்சிடலாம். நீங்கள் வந்து 1 ஏக்கர் 4 ஏக்கர்னு பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அவசியம் வந்து வரும். அங்கே வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து 1 லட்சம் லிட்டர் அளவு கொள்முதல் கொண்ட டேங்கெல்லாம் அப்புறம் தேவைப்படும். அது வந்து நீங்கள் 4 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி அதிகமாக நீங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் தொட்டி அமைச்சுக்கோங்க. இந்த செடியோட சிறப்பம்சம் என்னன்னா நோய் தாக்காது, பூச்சிகளும் தாக்காது. இதுதான் அதில் ஒரு சிறப்பம்சம். ஸோ அதனால் தண்ணி தேங்கினா மட்டும்தான் வந்து அழுகும். ஸோ தண்ணி தேங்காமல் ஒரு வடிகால் அமைப்பு கொண்ட நிலமாவே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பழங்களில் வந்து குஜராத், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்லாம் இந்த பழங்கள் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இதனாலே இதுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது. ஸோ இதோட தூண்களை வந்து எப்படி நடணும் அப்படின்னா ஒரு 2 அடி மண் குவிச்சு அந்த மண்ணில் தான் இதை வந்து நம்ம குழி தோண்டி இறக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து 2 அடி பூமிக்குள்ளே போய்டும் அந்த தூண். ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்காக, அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து சாலியை வேறு வைக்க போகிறோம். 7 அடி தூணில் நம்ம 2 அடி வந்து நம்ம வந்து உள்ளே இறக்கி ஆகணும். அப்போ தான் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். சரி வாங்க, இந்த விவசாயத்தில் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் நிலம் ஒரு 5 சென்டில் நம்ம வந்து எப்படி உற்பத்தி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். 5 சென்ட் இடத்துல வந்து நம்ம வந்து 25 போல் நடலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம இதில் வந்து நம்மளுடைய போல், அதோட சாலி, அதோட ரேட்லாம் நம்ம வந்து கேபிட்டல் காஸ்ட்டில் ஆட் ஆகும். இதே நீங்கள் அந்த சாலிக்கு பதில் நீங்கள் டயர் கூட யூஸ் பண்ணலாம். டயர் அதுக்கு மேலே அந்த கதையை கல்லுக்கு மேலே ஒரு பிவிசி பைப்பை சொருவிட்டு அந்த பைப்பில் வந்து ஒரு 4 பைப்பு குறுக்கால சொருவிட்டு அதில் ஒரு பழைய யூஸ் அண்ட் த்ரோ டயரை வந்து நீங்கள் மாட்டி கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து டியூரபிலிட்டி கிடையாது, நீடிச்சு வைக்கக்கூடியது கிடையாது. நீங்கள் ஒரு சாலி ரெடி பண்ணுற மாதிரி காங்கிரீட்டில். இப்போ அதோட கேபிட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த போல் வந்து ஒரு 350 ரூபா வரைக்கும் வரும். ஸோ அதோட வந்து பழைய டியூப் செகண்ட் ஹேண்டில், அதோட நம்ம பழைய டியூப் வந்து ஒரு 50 ரூபா. ஸோ 400 ரூபா. அதோட 400 ரூபா இன்ட்டு 25 தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய் வருது. இதே நம்ம போல் ப்ளஸ் வீல் வச்சு அந்த சாலியோட செஞ்சேன் அப்படின்னா 9,000 ரூபாய் வரும். சாலியும் போலும் சேர்த்து 9,000 ரூபாய் கிட்ட வரும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22,500 ரூபாய் வருது. இதுதான் நம்மளுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நர்சரியிலேருந்து ஸ்டெம்ப் வாங்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ 25x4 ஒரு தூணுக்கு 4ங்கிற மணிக்கு நம்ம வந்து 100 ஸ்டெம்ஸ் வந்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ 100 ஒவ்வொன்றும் 30 ரூபா. அதிகபட்சமாக வாங்கும்போது நம்மளுக்கு வந்து காசு கம்மியாக தருவாங்க. ஸோ 30 ரூபான்னு போட்டால் கூட ஒரு 3,000 ரூபாய் வரும். எல்இடி லைட்டு வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணல. எல்இடி லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 லைட்டுக்கு ஒரு 4 தூணுக்கு ஒரு லைட்டுங்கிற வேலைக்கு நீங்கள் வச்சா கூட போதும். அது ஒரு 2,000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் காம்போஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு நீங்கள் தெளிக்க போகிறீங்க. அதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,500 ரூபாய் வரும். அதோட வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா இந்த ரோப்பு, கட்டக்கூடிய கயிறு, அதை போன்ற சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 4,000 ரூபாய் வரும் வருஷத்துக்கு. ஸோ அது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய் வந்து வருது. இதுதான் உங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த தொழிலுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இந்த செடியுடைய உறுதித்தன்மை வந்து 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வருஷம். அதுதான் அதோட சிறப்பம்சமே.
லோ மெயின்டெனன்ஸ், எதுவுமே கிடையாது, தண்ணியும் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணாது, அப்படி ஒரு அது அற்புதமான ஒரு பயிர் வகை தான் இது. ஸோ இதுலேருந்து நம்ம எவ்வளோ லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இதுலேருந்து உடனே வருமானம் வராது. இதுலேருந்து ஒரு 18 மாதம் கழிச்சு தான் வருமானமே வரும். முதல்ல ஸ்டெம் நட்டதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் கிளைகள் வந்து நம்ம வீலை தொடும். ஸோ வீலிருந்து இன்னொரு 6-7 மாதத்தில் நம்மளுக்கு வந்து சைடில் வளர்ந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து காய்களே காய்க்கும். ஸோ குறைஞ்சது நம்மளுக்கு வந்து 1 வருஷமும் ஒரு 6 மாதமும் நம்ம காத்திருக்கணும். 18 மாதம் வரைக்கும் காத்திருந்தா நமக்கு வந்து முதல் அறுவடை வந்து செய்ய முடியும். நீங்கள் வந்து 5 சென்ட்டுக்கு நிலத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயிரிட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா காம்போஸ்ட் இடுறது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சரிவர ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து 400 கிலோ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஈல்டு பார்க்க முடியும். கரெக்டாக ஏப்ரல், மே, ஜூன், கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இதோட சீசன். அந்த சீசன் டைமில் நீங்கள் அழகாக லாபம் பார்க்க முடியும். 400 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து மகசூல் ஈட்ட முடியும். அப்போ உள்ள கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் படி 150 ரூபா வரைக்கும் பெர் கிலோவுக்கு வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 80,000 ரூபாய் வரைக்கும் வெறும் 5 சென்ட் நிலத்தில் வந்து உங்களால் ஈல்டு பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் 30,000 ரூபாய் கழிச்சாலும் உங்கள் கைக்கு முதல் வருஷமே 44,000 ரூபாய் வரைக்கும் உங்கள் கைக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் வருஷம் உங்களுக்கு வந்து வர்ற 80,000 ரூபாயுமே உங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி வாட்டர் பில்லு தான் போகுமே தவிர மீதி உங்களுக்கு சாலிடாக 80,000 10,000 ரூபாய் கழிச்சாலும் உங்களுக்கு 70,000 ரூபாய் வருஷம் உங்களுக்கு சாலிடாக வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது வெறும் 5 சென்ட் நிலங்க. 5 சென்ட் நிலத்தில் இவ்வளோ லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் வகை தான் இது. ஸோ இதை வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.